Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பிபிஎலோட 17வது மேட்ச். சோ இந்த 17வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம்ல தான் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப் நான் அந்த XL11 ஆப் சொல்லுவேன். இன்வைட் கோட் வந்து தமிழ்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பிபிஎலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப 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 கம்மி. இதுல 100% TDS அண்ட் GST ரெண்டுமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் இதுல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 31 டிசம்பர் மதியம் 1:45 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் அடிலைட் ஓவல், அடிலைட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த அடிலைடோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆவரேஜான ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 168ல இருந்து ஒரு 175 வரைக்குமே இங்க வருதுங்க. ஸோ 175 வரைக்குமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது மிடில் ஓவர்ஸ்ல. பட் இன்சியல் முதல் 3 ஆண்டுகளோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேகத்தோட பால் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு முதல் 6 ஓவருமே சொல்லலாம். முதல் 6 ஓவர் இந்த பவர் பிளே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பேட்ஸ்மேனுக்கு. முதல் 6 ஓவர் தான். செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் ஈஸியா பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுது. மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முதல் 6 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஸோ நல்ல ஸ்விங்கும் நல்ல ஃபாஸ்ட் நல்ல லைனல் லென்த்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலருக்கு இங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்றதுக்கு கூட இங்க ஒரு அருமையான பிச்சு, எவ்வளவு பெரிய ஸ்கோர்னாலும் நீங்க சேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முதல் 6 ஓவர் மட்டும் தான் இங்க கொஞ்சம் குரூஷியல். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ வெனுவில் இங்கே ஒரு 74 டொமஸ்டிக் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 42 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 32 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 166ங்கிறது ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக இருக்கு. இங்கே 232 ரன் வந்து ஹையஸ்ட் ஸ்கோராக வந்து அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 180 அப்படிங்கிறது இங்க ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 175 வரைக்குமே இங்க அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. மொத்தம் 59 விக்கெட் வந்து இங்க போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 38 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 21 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இங்க ஸ்பின்னர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது, ஃபாஸ்ட் பவுலருக்கு மட்டும் கிடையாது, ஸ்பின்னர்ஸ்க்குமே இங்க சப்போர்ட் பண்ணுது மிடில் ஓவர்ஸ்ல. அதுலேயும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேஷன் வந்து இருக்கு. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் மொத்தம் ஒரு 12 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க இது வரைக்கும் கடைசி ஒரு 5 வருஷத்துல. அதுல அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மேட்சும், பெர்த் ஸ்காச்சர்ஸ் 5 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 மேட் ஷாட் அண்ட் டிஆர் ஷாட் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் கிறிஸ்லின் ஜாக் வெதர்லேண்ட் வந்து டைரக்டாவே பிளேயிங் குரூப்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அவர் டைரக்டா பிளேயிங் குரூப்ல வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஓலி போப் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதுதான் அலெக்ஸ் ரோஸ், ஜெமி ஓவர்டன், ஜேம்ஸ் பேஸ்லி, பிரெண்டன் டாகட். ஸோ டாகட் வந்து டைரக்டாவே பிளேயிங் குரூப்ல வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுதான் லாய்ட் போப், அதுதான் ஹென்ரி த்ரான்டன். ஸோ இது வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் பெர்த் ஸ்காச்சர்ஸ். ஸோ பெர்த் ஸ்காச்சர்ஸ் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பெர்த் ஸ்காச்சர்ஸ் வந்து இந்த ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஸோ அதனால லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் பண்ண வின்னிங் காம்பினேஷனோட நான் கொண்டு வந்திருக்கேன். மேத் ஹார்ஸ்ட் அண்ட் ஃபின் அலன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் கூப்பர் கோனலி, ஹாரோன் ஹார்டி, ஹஸ்டன் டர்னர், நிக் ஹாப்சன், ஹஸ்டன் ஹாகர், ஆண்ட்ரூ டை, லான்ஸ் மோரிஸ், ஜேசன் பெஹென்ட்ராஃப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேத் கில்லி. ஸோ இது வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், தென் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆப்ஷன்ஸ் வைஸ் யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெர்த் ஸ்காச்சர்ஸ்.
பெர்திஸ்காச்சஸை பொறுத்த வரைக்கும் மேத் ஹர்ஸ்ட் அண்ட் ஃபின் அலன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இதுல மேத் ஹர்ஸ்ட் தான் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்ண போறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஃபின் அலன் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் லாஸ்ட் மினிட்ல வந்துச்சு. பட் இருந்தாலுமே மேத் ஹர்ஸ்ட் தான் வந்து அவங்க அபிஷியல் விக்கெட் கீப்பரா அவங்க பயன்படுத்த போறாங்க. லாஸ்ட் மேட்சும் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமாவே நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதை தாண்டி இன்னிங்ஸை வேற ஓபன் பண்ண போறாரு. ஸோ இவர் வந்து மிடில் ஆர்டர்ல வராருன்னு வச்சுக்கோமே, ஒரு மேத் ஹர்ஸ்ட் ஒரு மிடில் ஆர்டர்ல தான் வராரு அப்படிங்கிற பட்சத்துல சரி ஓகே, அவருக்கு வந்து பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் வர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவரோட ஃபார்ம் கொஞ்சம் போரா தான் இருக்கு பேட்டிங்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு விக்கெட் கீப்பர் பண்ற ஒரு சேஃப் ஹேண்ட் ஆயிடுறாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்லயே ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு தாராளமா கிடைச்சிருது. அது ஒரு சேஃப் ஹேண்ட் ஆயிடுறாரு. தென் பவர் பிளேல பிளே பண்றாருங்க. பவர் பிளேல எல்லாருமே இன்னர் சர்க்கிள்குள்ள இருக்கிறப்போ பவர் பிளேவை பயன்படுத்தி குயிக்கா ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் அவருக்கு இருக்கு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ், லைக் 10 to 15% தான் இருக்காரு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க மேட்ச் ஹர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வேற இருக்கு. ஃபின் அலன் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே டக் அவுட்லயே ஆயிட்டு இருக்காரு. இந்த சீசன்ல விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே டக் அவுட். பெருசா வந்து அவர் வந்து இன்னும் பெரிய ஸ்கோரே வரல. ஆனா குவாலிட்டியான பிளேயர், நமக்கு தெரியும். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே நம்ம ஸ்மால் லீக்ஸ்ல இவர் நம்ம எடுத்தோம். அவர் நமக்கு கொடுத்த பரிசு வந்து டக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் நம்ம அவர் இந்த மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாரு, நம்ம வெளியே எடுக்க போறோம். அவர் வந்து ஒரு 30 ரன் அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்ல மோஸ்ட்லி யாரும் அவரை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அவரை எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. வேற அட்வான்டேஜ் வைஸ் எதுவுமே அவருக்கு இல்லைங்க. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணலாங்கிறதே அவருக்கு டிஸ்அட்வான்டேஜ் அதுவுமே இல்லை. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா ஒரு 2 டீம்லயாவது கொடுங்க. ஏன்னா அவரோட இன்டென்ட் நமக்கு தெரியும். T20 பெஸ்ட் பிளேயர் அவரு. பட் இந்த ஒரு 3 மேட்சா வந்து அவருக்கு சரியா அமையலங்கிறது தான் உண்மை. ஸோ கூப்பர் கொனோலி முதல் 2-3 மேட்சா இவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. பவுல் பண்ணிட்டு இருந்தாரு, பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு, டாப் ஆர்டர்லயே ஒன்னே வராரு. ஸோ இதெல்லாம் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் வந்துட்டாங்க. அது ஒண்ணு. இந்த மேட்ச் அதனால அவர் போல் பண்ண லாஸ்ட் மேட்சே போல் பண்ணல. இந்த மேட்சாவது போல் பண்ண வாய்ப்பு இருக்குமானா அப்படியே ஆப்போசிட் டீமுக்கு போனோம் அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல டிஆர் ஷார்ட்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. தென் ஜாக் வெதர்லேண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. தென் இது மாதிரி ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ல இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபபிலி கூப்பர் கொனோலிக்கு பவுல்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த 2 ஓவர் யார் போல் பண்ணுவா? இப்போ அஸ்டன் நாகரும் கூப்பர் கொனோலி 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அவங்க 2 பேர்த்துல இருந்து பாக்குறப்ப அஸ்டன் நாகர் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. லைக் லேன்ஸ் மோரிஸ் இருந்தோ அல்லது அஸ்டன் நாகர் இருந்தோ ஒரு ஓவர் வந்து குறைப்பாங்க. 3 ஓவர் தான் அவங்க போல் பண்ண. அந்த 2 ஓவர் யார் போல் பண்ண போறான்னா அஸ்டன் டர்னர் தான் போல் பண்ண போறாரு. அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 லெஃப்டிஸ் இருக்கும் பட்சத்துல அவர் வந்து ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். பவுல் பண்றதுக்கான பார்ட் டைம் பவுலர் இவர் தான். ஸோ அப்போ கூப்பர் கொனோலிட்டு இருந்து அந்த பவுலிங்கான அந்த வேல்யூ வந்து டவுன் ஆயிடுது. அஸ்டன் டர்னர் இருந்து அந்த பவுலிங்கான ஆப்ஷன்ஸ்ல வந்து ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கூப்பர் கொனோலியை கம்பேர் பண்றப்போ அஸ்டன் டர்னருக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ பவுலிங்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அஸ் யூசுவல் பேட்டிங்ல 2 பேருக்குமே சேம் தான். 2 பேருக்குமே நம்ம 20 ரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் பவுலிங்ல ஃபேண்டசி வேல்யூ ஒருத்தருக்கு டவுன் ஆகுது, ஒருத்தருக்கு ஹை ஆகுதுங்கிறப்போ அவர் ஓரளவுக்கு நமக்கு சேஃபான ஹேண்டா வந்து தெரியுறாரு அஸ்டன் டர்னர். ஆரோன் ஹார்டி பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இல்லை. கொஞ்சம் இன்ஜூரியில இருந்து அவர் இன்னும் ஃபுல்லா ஃபிட் ஆகல, பவுல் பண்ண மாட்டாரு. ஸோ அவர் பவுலிங்கான ஆப்ஷன் இல்லை. பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுன், நான் எப்பவுமே சொல்லுவேன் T20ல அந்த செகண்ட் டவுன்ல வரக்கூடிய ஒரு பிளேயர் மேட்சோட தன்மையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னு. ஸோ அந்த இடத்துக்கு இவரை வந்து ஆரோன் ஹார்டி கொடுத்துருக்கும் போதே நமக்கு தெரியணும் அவர் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர் அப்படின்ட்டு. மினிமம் 30 ல இருந்து 35 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் அவருக்கு அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல இவரோட ஃபீல்டிங் பொசிஷன், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல, இந்த டீப் ஸ்கொயர் லெக்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் நமக்கு. ஒவ்வொரு கேட்சுக்கு 8 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ அவர் வந்து ஒரு ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த நிக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 ஓவர் அப்படின்னா அவரை உள்ள இறக்கி விட்டுறாங்க. அவர் வந்து துவம்சம் பண்ணிடுறாரு, அடி பின்னு எடுத்துடுறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் ரொம்ப குயிக்கா இருக்காருங்க. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல எல்லாம் ஆடுறதுல ரொம்ப கஷ்டப்படுறாரு. பெருசா ஒரு பேட் ஸ்விங் அந்த அளவுக்கு வரல ஸ்கொயர் பவுண்டரிஸ்க்கு. பட் ஸ்டேட் டு ஸ்டேட்ல 6ல வந்து பயங்கரமா ஆடுறாரு. இவர்கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குயிக் ஃபேரா கடைசி 5 ஓவருக்கு வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான். நான் பர்சனலி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அஸ்டன் டர்னர், ஆரோன் ஹார்டி, தென் மேத் ஹர்ஸ்ட், இந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், லோ பர்சன்டேஜ் அப்படின்னாலும் இந்த 3 பேருக்கும் நான் பேட்டிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். பவுலிங்ல 5 பேருமே குவாலிட்டியான பவுலர் தான். பட் இதுல நம்மளோட மேட்சுக்கு தகுந்த மாதிரி ஆப்போனன்ட்லோட பிளேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பாக்குறப்போ அஸ்டன் ஆகர்ட் வந்து 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
அதுக்கு மேல ஃபேண்டஸ்டி வருவதற்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப கம்மி தான். ஆண்ட்ரூ டை ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபேண்டசி மினிமம் 2 மேக்ஸிமம் 3 கூட எடுப்பாரு. ஃபேண்டசி டீமோட கேப்டனா கூட வருவதற்கு சான்சஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா. செகண்டா பால் பண்ண போறாருன்னா மினிமம் 1 விக்கெட்டும் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் அவருக்கு அதிகம் தான். லேன்ஸ் மோரிஸ் இவரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்ண போறாருன்னா உங்களோட டீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஜேசன் பெகன்ட்ராஃப் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததான் மேத் கில்லிக்கும் சேம் அதே தான். லேன்ஸ் மோரிஸ்க்கு என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பால் பண்றாரு அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 வரைக்கும் விக்கெட் வரைக்கும் கூட அவர் எடுப்பாரு. செகண்டா பால் பண்றப்போ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். இவரோட ஃபேண்டசி வேல்யூ எதனால செகண்ட் இன்னிங்ஸ்ல இவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஆண்ட்ரூ டை தென் அடுத்தது ஜேசன் பெகன்ட்ராஃப் இவங்க அந்த லேன்ஸ் மோரிஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்க்கு பால் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருது. அதுவே செகண்டா பால் பண்றப்போ அப்படி டோட்டலா மேத் கெல்லிக்கு தான் டெத் ஓவர்ஸ்க்கு வராங்க. ஸோ முன்னாடி ஓவர்ஸ்ல இவங்க கொஞ்சம் இந்த பெகன்ட்ராஃப் லேன்ஸ் மோரிஸ் ஆண்ட்ரூ டை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க முன்னாடி பால் பண்ணி கொஞ்சம் விக்கெட்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் ரன்ஸையும் ஹோல்டு பண்ணிடுறாங்க. கடைசி ஓவரா இவருக்கு கொடுக்குற பட்சத்துல ஒரு ஓவருக்கு 20 ரன் 25 ரன் அந்த மாதிரி அடிக்கிற சமயத்தில் இவரோட பால் எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் ஒரு முற்படும் போது ஸோ அவருக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் இவர் செகண்டா பால் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருக்காரு. அவரோட ரெக்கார்ட் வைஸும் பாக்குறப்ப நீங்க செகண்டா பால் பண்றப்ப தான் மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ மேத் கெல்லிக்கு செகண்டா பால் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேத் சாட்டுக்கு லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் அவரோட ஃபேண்டசி வேல்யூ டவுன் ஆகுது பவுலிங்ல அப்படின்ட்டு. பேட்டிங்ல ஆஸ் யூசுவல் அவர் ஆடிடுவார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா கூப்பர் கோனலி அவர் வந்து 1 டவுன் வராரு. தென் அதுக்கு அடுத்துதான் நிக் ஆப்ஷன் வரக்கூடிய டவுன் வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவருக்கு அப்புறம் தான் அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு அதிகம் அவர் வருவதற்கு. ஸோ அப்போ 2 லெஃப்டி சட்டன் டைம்ல கிரீஸ்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ மேத் சாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு ஓவர் பால் பண்றதோட அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி பால் பண்ண மாட்டாரு. ஆனா பேட்டிங்ல நம்ம லாஸ்ட் மேட்ச் இந்த இவரை பத்தி நம்ம சொல்லும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்குலாம் தவிர்த்துருங்க. அஸ் அ பிளேயரா ஃபேன் வந்துருவாரு, ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ அவரை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா உங்களோட கிராண்ட் லீக்கான கேப்டன் இவராக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் சேஸ் பண்ணும்போது 50+ ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ பவுலும் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்பவும் சேம் அதே ஆப்ஷன் தான். மேட்ச் ஆட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கு. தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லயும் நல்லா ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அஸ் அ பிளேயரா பேட்ஸ்மேனா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு குயிக் ஃபயரா 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. பேட்டிங் வருவதற்கு முன்னாடியே அந்த ஒரு ஓவர் பால் பண்றப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ். தென் ஃபீல்டிங் பொசிஷன் ஸோ அதுல லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால அதுல 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இதெல்லாம் பாக்குறப்போ மேட்ச் ஷாட் வந்து செகண்டா பேட் பண்ணும்போது அவருக்கு நீங்க பிராண்ட்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஆர் ஷாட் லாஸ்ட் மேட்சோட ஒரு டிஃபரன்சியல் பிக்கா எல்லாத்தோட டீம்ஸ்லுமே இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான நாக் ஆனார். இந்த மேட்ச் அவருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குமானா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். லாஸ்ட் மேட்சே நம்ம சொல்லியிருந்தோம் அவர் ஏர்லியரா அவுட் ஆவதற்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 2-3 லைஃப் அவருக்கு கிடைச்சது. பட் இந்த மேட்ச் அவருக்கு அகேன்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா இன்சியலா பவர் பிளேல ஜேசன் பெகன்ட்ராஃப் தென் லேன்ஸ் மோரிஸ் இந்த 2 பேருமே இருக்காங்க. இவங்களோட அக்யூரன்சில வந்து கண்டிப்பா ஒரு மாட்டுவதற்கு சான்ஸ் இருக்கும். கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல ஹார்ட் லென்த்ல பவுல் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு டிஆர் ஷாட் ஏர்லியரா மேபி ஒரு 15 ரன்ல இருந்து ஒரு 20 ரன்குள்ள அவுட் ஆவதற்கான சான்சஸ் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த பர்டிகுலர் மேட்ச் கிறிஸ்லின்ட்டு தாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நான் பர்சனலி ஒரு 10 டீம் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல 4 டீம்ல இருந்து இவர் நான் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த வெனுவும் சரி இந்த மாதிரி ஒரு பயங்கர வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷனல் இருக்கக்கூடிய எல்லாமே நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். இந்த மாதிரி நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ட இவரோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எவ்வளவு வேகத்துல நீ பவுல் பண்றியோ அதை விட டபுள் மடங்கு வேகத்துல நான் பாலை வெளியே சிக்ஸருக்கு அடிப்புவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் கிறிஸ்லின். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பர்டிகுலர் மேட்ச் நான் பர்சனலி ஒரு 4 டீம்லயாவது அவருக்கு நான் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் 30 ரன்னும் மேக்ஸிமம் 50 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ஜாக் வெதர்லாண்ட் வந்து நம்ம 15 இருந்து 20 ரன் தான் ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் கம்மி. இப்போ ஏர்லி பாப் லாஸ்ட் மேட்ச் இவர் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, செகண்ட் டவுனே வராரு அப்படிங்கிறதுனால. இப்போ ஜாக் வெதர்லாண்டுங்கிற ஒருத்தர் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுனால ஸோ ஏர்லி பாப்போட டவுன் இன்னும் கொஞ்சம் கீழே போகுது. ஸோ இப்போ இவரோட வரக்கூடிய டவுன் இன்னும் கொஞ்சம் கீழே போறப்போ அந்த ஆர்டர்ல கண்டிப்பா பேட்டிங்க்கு வருவாரா அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாப் 4 பேருமே ஒரு 14 இருந்து ஒரு 15 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வெதர்லாண்டோட விக்கெட் விழுதுன்னு வச்சுக்குவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு.
உடனே ஓலிபாப்போட டவுன் கீழே போயிடும். உடனே அலெக்ஸ் ரோஸ் அனுப்பிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் தான் ஜெமி ஓவர்டன் அனுப்பிடுவாங்க. பின்ச் ஹிட்டரை கடைசி 5 ஓவருக்கு பயன்படுத்திடுவாங்க. ஸோ இவரு இப்போ செகண்ட் டவுன்ல வந்து இருந்தாரு அப்படின்னா நம்ம மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு நம்ம சொல்லலாம் போத் இன்னிங்ஸ்லுமே. இப்போ விக்கெட் கீப்பர் வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நம்ம அவரை பயன்படுத்தி இருப்போம். இப்போ இவரோட டவுன் கொஞ்சம் இன்னும் பேக்ல போறது அப்படிங்கிறதுனால அவரை வந்து நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஆனா அட்வான்டேஜ் பாக்குறப்ப இந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் அவருக்கு கிடைச்சிடும். இவரு கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ் இருப்பாரு. கிட்டத்தட்ட 80% ஆப்ஷன்ஸ் அவரை பிக் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபேண்டசி வேலையை கொஞ்சம் டவுன் ஆகுது. கொஞ்சம் டவுன் மாறுறதுனால எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டவுன் ஆகுது. நம்ம வந்து லைக் மேத் ஹர்ஸ்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கறது கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அலெக்ஸ் ரோஸ் கடைசி 5 ஓவர் 4 ஓவர்ல வந்து ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். பவுலிங்ல 2 டீமோட பவுலிங் ஆப்ஷனுமே ஒரு குவாலிட்டியான பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஜேம்ஸ் பேஸ்லி வந்து பவுல் பண்ணல. இந்த மேட்ச் வந்து மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. மீதி இருக்க 2 ஓவரை மேட்ச் அட் பவுல் பண்ணிடுவாரு. மீதி இருக்கிறவங்க அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. ஹென்ரி த்ராண்டன், லாய்ட் பாப், பிரெண்டன் டாகன், ஜெமி ஓவர்டன். ஸோ இவங்க எல்லாமே அவங்களோட 4 ஓவரா பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்காகவே பிரெண்டன் டாகன் இந்த மேட்ச் டைரக்டா பிளேயிங் கொண்டு வருவாங்க. ஒரு குவாலிட்டியான டெத் ஓவர் பவுலர் அவரு. இன்சியலா பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி த்ராண்டன், தென் மேட் சாட் அண்ட் ஜெமி ஓவர்டன் இந்த 3 பேரும் வந்து இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல பிரெண்டன் டாக்கட் அண்ட் ஜெமி ஓவர்டன் 2 பேரும் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஜேம்ஸ் பேஸ்லியை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல வந்து மேட் சாட் ஒரு 2 ஓவரும், ஜெமி பேஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பேஸ்லி வந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. இதுல லாய்ட் பாப், ஸோ இவர் வந்து அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவராவது பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவர். மினிமம் ஒரு விக்கெட் வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. லாய்ட் பாப்பை நீங்க எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணலாம் அப்படின்னா, செகண்டா பவுல் பண்ண போறாங்க அடிவேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஹென்ரி த்ராண்டன் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு செகண்டா பவுல் பண்றப்போ இவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவரோட பவுலிங் ஆப்ஷனை இந்த 15 ஓவருக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ தான் 15 ஓவருக்கு அப்புறம் அந்த கடைசி 18, 19, 20 அந்த 3 ஓவர்ல ஒரு ஓவர் கொடுக்கறதுனால இவர் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் ஹென்ரி த்ராண்டன். இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்க மோதுறது ஒரு மைனஸா இருக்கும். ஜேமி ஓவர்டன் போத் இன்னிங்ஸ்லுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெமி ஓவர்டன், மேட் சாட் 2 பேருக்குமே நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். சேஃபா ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே அந்த ஆப்ஷன் தான் வருவாங்க. ஜெமி ஓவர்டன் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு குவாலிட்டியான பிக்கா வந்து அவர் இருக்காரு. பிரெண்டன் டாகட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றப்போ நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இப்போ டபுள் ஆப்ஷன் இந்த 2 டீம்ல இருந்து அஸ்டன் டர்னர், ஜெமி ஓவர்டன், மேத் ஹர்ஸ்ட் அண்ட் மேட் சாட் இந்த 4 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அஸ்டன் டர்னருக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா இவர் மட்டும் தான் இருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்டிஸ் இருக்கிறதுனால மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுல் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மேத் கெல்லி, லென்ஸ் மோரிஸ், ஆரோன் ஹார்டி, கிறிஸ்லின் அண்ட் மேத் ஹர்ஸ்ட் இந்த 5 பேருமே ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காங்க. இந்த 5 பேருமே உங்களோட கிராண்ட் லீக்ஸ் பிக்ல ஒரு ஒரு முக்கியமான பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்கிறதே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல மேத் ஹர்ஸ்ட் மட்டும்தான் பேட்டிங்ல ஃபார்ம்ல இல்லை, பட் டாப் ஆர்டர்லயே வராரு. பவர் பிளே பயன்படுத்தி சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்க சான்சஸ், தென் கான்ட்ரிபியூட் ரன்ஸ் அடிக்க சான்சஸ், தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். இந்த 5 பேருமே லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாங்க. உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருப்பாங்க. நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த 9 பிளேயரை நான் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸா வந்து இவங்க இருக்காங்க. ஸோ இதுல வந்து மேத் சாட், மேத் ஹர்ஸ்ட், கிறிஸ்லின், ஹாரூன் ஹார்டி, அஸ்டன் டர்னர், ஹென்ரி த்ராண்டன், ஜேசன் டெஹென்ட்ராஃப், தென் அடுத்தது ஆண்ட்ரூ டை, அடுத்தது ஜெமி ஓவர்டன். ஸோ இவங்க இந்த 9 பேருமே நான் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா வந்து இவங்க இருக்காங்க. இன்னும் மேபி இன்னும் 2 பேர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ லைக் நீங்க லென்ஸ் மோரிஸ், தென் மேத் கில்லி இவங்களை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பர்டிகுலர்லி மேத் கில்லியை வந்து செகண்டா பவுல் பண்றப்போ அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு பேஜ் மட்டும், இது என்னோட ஒப்பீனியன், இது உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே இந்த ஒரு பேஜ் மட்டும் நீங்க டோட்டலி மறந்துடுங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கான ஆப்ஷன்ஸ் ஸ்மால் லீக்ஸ், உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு வந்து
மேத்ஸார்ட் கேப்டன் அண்ட் ஜெமி ஓட்டன் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ல தான் அவங்களோட ஆப்போனன்ட் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் சேஃபான ஒரு ஆப்ஷனா இருக்கு. இதுல பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா நீங்க மேத்ஸார்ட்டுக்கு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஜெமி ஓட்டன் போத் இனிஸ்டுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்த்தபிள் பிக்ஸா வந்து இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு மேத் கெல்லி செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா ஒர்த்தி முடியாத ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணுங்க. அஸ்டன் டர்னருக்கு மேபி இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் வரக்கூடிய டவுன் ஒரு மிடில் ஆர்டர் ஒரு 4th டவுன் அப்படிங்கிறதுனால மட்டும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ண சொல்றேன். கொஞ்சம் முன்னாடியே வந்தாருன்னா கேப்டனாவோட ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவேன். ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு ஆப்டா இருப்பாரு. ஹென்ரி தாண்டன் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா வந்து அவருக்கு உருட்டி முடியாத ஒரு கேப்டனோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ரூ டை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா உங்களோட டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல கிறிஸ் லின் அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரே ஒரு டீம்லயா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. நான் பர்சனலி ஒரு 10 டீம் போறேன்னா அதுல 4 டீம்ல அவருக்கு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.